ஹலோ வியூவர்ஸ், T20 உலகக்கோப்பையில் விராட் கோலியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி எரியிற நெருப்பில் ஒருத்தர் எண்ணெயை தூக்கி ஊற்றிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் T20 தரவரிசையில், அதாவது ஐசிசி T20 தரவரிசையில் யாரெல்லாம் இருக்காங்க இந்திய வீரர்கள் அப்படிங்கிற பல முக்கியமான தகவல், அதாவது டாப் 10க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பல முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் உலகக்கோப்பையிலேருந்து தோத்துட்டு வெளியே வந்திருக்காங்க. சரி, ஓகே, உலகக்கோப்பையிலேருந்து தோத்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள பிசிசிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த 2024 நடக்கக்கூடிய T20 உலகக்கோப்பையில் நம்ம ஆள்கள்லாம் தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இளம் வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்துருப்போம், இப்போ ஆஸ்திரேலியா தொடரில் இளம் வீரர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியகுமார் யாதவ் தலைமையில் ஒரு T20 அணி அமைச்சு விளையாடினாங்க. வெற்றிகரமாக தொடரையும் கைப்பற்றிட்டாங்க. அதுலேயே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், முக்கியமான வீரர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவல் என்ன வந்ததுன்னா, இல்லை விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இவங்க ஏதோ கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, என்னை இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டூர் 10ஆம் தேதி போக போகிறீங்க, அந்த டூரில் 3 T20, 3 ஒன் டே, 3 டெஸ்ட் இருக்க போது, நான் அந்த T20லையும் ஒன் டேலையும் கலந்துக்கல, என்னை இதுக்கு மட்டும் கூப்பிடுங்க, அதாவது டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா சொன்னதாக ஒரு கடிதம் வெளியாயிருந்தது. ஆல்ரெடி அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர சர்ச்சை. எப்போ அது ரோஹித் சர்மா உண்மையாலுமே விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேர், ஏன்னா 2 பேருமே தான், நம்ம விராட் கோலி மட்டும் தனியாக சொல்லக்கூடாது, 2 பேருமே இப்படி தான் சொன்னதாக ஒரு கடிதம் வெளியாயிருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு விராட் கோலி ஃபேன்ஸ் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. எப்படி நீங்களாக பாலிடிக்ஸ் ஏதாவது உள்ளே பண்ணி விராட் கோலியை உட்கார வச்சிட்டிங்களா, ரோஹித் சர்மாவையும் உட்கார வச்சிட்டிங்களா, இல்லை உண்மையிலுமே நீங்கள் அவங்க தான் ஓய்வு எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னாள் வீரர்கள்லாம் இல்லை, இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இவங்களை எடுத்துக்கூடாது, அவங்கள எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பூதாகரமாக இன்னொரு தகவல் என்னென்னா, ரோஹித் சர்மா தானாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது இப்போ 2024 T20 உலகக்கோப்பை நடக்க போகுது. அந்த உலகக்கோப்பையில் நான் கேப்டனாக இருப்பேனா மாட்டேனா, என்னை போடுவீங்களா மாட்டிங்களா, ஒரே கேள்வி, அவ்வளோதான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் கேப்டனாக போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இனிமேல் T20க்கு ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு. அந்த முடிவின் காரணமாக தான் ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை நான் இனிமேல் T20 விளையாடல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ இளம் வீரர்கள் அது வெளியில் பேச்சாக வரும்போது இளம் வீரர்களுக்கு வாய்ப்புப்பா அப்படிங்கிற மாதிரி பேச்சை சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, T20 உலகக்கோப்பையில் விராட் கோலியும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் அஃபீஷியலாக சொல்லலை. பட் யார் சொல்லியிருக்காங்கன்னா, கைஃப் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு விராட் கோலி என்ற பேட்ஸ்மேனை விடவும் ரோஹித் சர்மா என்ற கேப்டன் மிகவும் முக்கியம் என்று முன்னாள் வீரர் முகமது கைஃப் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோஹித் சர்மாவே அக்காலத்தில் இல்லை அப்படிங்கிறது இவருக்கு தெரியல போல். ஸோ T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்க உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் நடக்க உள்ளதால் அனைத்து நாடுகளிலும் அதற்கேற்ப தயாராகி வருகின்றது. அது மட்டுமில்லாமல் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு பின் மீண்டும் அதிக நாடுகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை தொடராக அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் 20 நாடுகள் பங்கேற்க உள்ளன. இதனால் 20 நாடுகளுக்கும் 4 குரூப்களாக பிரிக்கப்பட்டு அதில் டாப் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. அப்போனா 4 குரூப்பில் டாப் 2னா மொத்தம் 8 அணிகள் வந்துடும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பர் 8 சுற்று இருக்கும். அந்த 2 அணிகளையும் சேர்த்து சூப்பர் 8 சுற்று 2 குரூப்புகளாக பிரிக்கப்படும். அந்த 8 பேர்த்தையும் 4 நாளாக 2 குரூப்பாக பிரிச்சுடுவாங்க. அதில் வரக்கூடிய 2 இடங்களை பிடிக்கும் அணிகளை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் வகையில் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் T20 உலகக்கோப்பை தொடர் நடக்க போகுதுங்க. இந்திய அணியை பொறுத்தவரை T20 உலகக்கோப்பை தொடருக்கு கடந்த ஆண்டு முதலே தயாராகி வருகிறது. ஹர்திக் பாண்டியா தலைமையில் தான் இந்திய வீரர்களை கொண்ட அணி உருவாக்கப்பட்டு விளையாட வருகின்றன. இப்போதைக்கு அப்படி தான் வந்துட்டுருக்கு. பட் ஹர்திக் பாண்டியா பயங்கர காயத்தில் இருக்கார். அவர் அதுக்குள்ளே வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ ஆனால் திடீர்னு ஹர்திக் பாண்டியா காயமடைந்துள்ளதால் இந்திய அணிக்கு யார் கேப்டனாக செயல்பட போகிறார்கள் என்ற குழப்பம் ரசிகர்களிடையே பயங்கரமாக இருக்குது. முன்னாள் வீரர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரையும் மீண்டும் T20 அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி குறித்து முன்னாள் வீரர் முகமது கைஃப் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் இந்திய அணிக்கு விராட் கோலி என்ற பேட்ஸ்மேனை விடவும் ரோஹித் சர்மா என்ற கேப்டன் அதிகம் தேவையாக இருக்கிறார். அவரின் கேப்டன்சி திறமைக்காகவே ரோஹித் சர்மா T20 உலகக்கோப்பை அணியில் இருக்க வேண்டும். அண்மையில் முடிந்த உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தினார். அதேபோல் பேட்ஸ்மேனாகவும் மிரட்டலாக விளையாடினார். அதுதான் அடுத்த ஐசிசி தொடரில் இந்திய அணிக்கு தேவையாக உள்ளது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது விராட் கோலி ரசிகர்களும் சரி, ரோஹித் சர்மா ரசிகர்களும் சரி பயங்கர கோபத்தில் இருக்காங்க.
என்னப்பா இந்த மாதிரி வந்து கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிட்டீங்க, அடுத்து T20லையும் விளையாட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அண்ட் தென் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, இனி வரும் காலங்களில் அவர் ஒன் டேல விளையாடுவாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் ஒயிட் பாலில் மட்டும் தான் ஆட போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் பயங்கர கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ரசிகர்கள் இருக்காங்க கைஃப் மேலே. ஆல்ரெடி வந்து இந்த உலகக்கோப்பையில் ஓரளவுக்கு திறமையான ஒரு பேட்ஸ்மேன் யாருன்னா அது விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரசிகர்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ யார் கேப்டனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு T20ல ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன், அது வந்து உறுதி. பட் அவர் காயம் காரணமாக சூரியகுமார் யாதவ் இருக்கார். யார் கேப்டனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நடக்க போகிற உலகக்கோப்பைக்கு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ T20ன்னு சொல்லும் போது தான் ICC T20 தரவரிசை வெளியே இருக்குங்க. அந்த தரவரிசையில் டாப் 10ல் எத்தனை இந்திய வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. யாரெல்லாம்ப்பா ரொம்ப அதிரடி காட்டுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ICC T20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் இளம் வீரர் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்திற்கு இப்போ முன்னேறி இருக்காருங்க. இந்திய இளம் நட்சத்திர வீரராக உருவாகி வருகிறார் ருத்ராஜ் கைக்வாட். ஏற்கனவே இந்திய அணிக்காக T20 ஒரு நாள் அணிகளில் விளையாடி வரும் ருத்ராஜ் கைக்வாட் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக அவர் டெஸ்ட்டில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதனால் விரைவில் இந்திய அணி அனைத்து வடிவங்களுக்கான கிரிக்கெட் அணியிலும் ருத்ராஜ் கைக்வாட் தனது இடத்தை உறுதி செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்மையில் முடிவடைந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி சார்பாக அதிக ரன்களை விளாசி அசத்தினார் ருத்ராஜ் கைக்வாட். 5 போட்டிகளில் விளையாடிய அவர் ஒரு சதம் மற்றும் ஒரு அரை சதம் உட்பட 223 ரன்களை விளாசி தள்ளினார். இதன் மூலம் இருதரப்பு T20 தொடரில் அதிக ரன்களை விளாசிய 3வது இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். இதன் பலனாக ருத்ராஜ் கைக்வாட் ICC T20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் அபரிவிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளார். T20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் டாப் 10 பட்டியலுக்குள் நுழைந்ததோடு 763 புள்ளிகளுடன் 7வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். அதேபோல் நம்பர் 1 இடத்தில் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் நீடிக்கிறார். ஸோ அதாவது T20யோட ஒரு அதிரடி வீரர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து யாருன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் உலகக்கோப்பையை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன சூரியகுமார் யாதவ் இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ அடிப்பார் அப்போ அடிப்பார் இப்படி அடிப்பார்னு பார்த்தோம். பட் அடிக்கலை. சரி, ஓகே. இவர்கள் இருவர் மட்டுமே இந்திய அணி சார்பாக T20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் டாப் 10 இடங்களில் இருக்காங்க. இந்திய அணியில் பொதுவான வாய்ப்பு கிடைக்காமல் தவித்து வந்த ருத்ராஜ் கைக்வாட் கிடைத்த வாய்ப்பில் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் கண்டுள்ளது ரசிகர்களிடையே பாராட்டுகள் பெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இனி இந்திய T20 அணியில் தவிர்க்க முடியாத வீரராக ருத்ராஜ் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுதுங்க. இருப்பினும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடருக்கு சுபம் கில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனால் இந்திய அணியின் தொடக்க வீரராக சுபம் கில் அல்லது ருத்ராஜ் கைக்வாட் இருவரில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கேப்டன் சூரியகுமார் யாதவிற்கு கூடுதல் தலைவலி ஏற்பட்டுள்ளதாகவும் பார்க்கப்படுதுங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் சுபம் கில் ஒரு அதிரடி பிளேயர். பட் நீங்கள் யார் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுபம் கில்லா, ருத்ராஜ் கைக்வாடா, இல்லை 2 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தென்னாப்பிரிக்கா தொடரில் கூட T20யில் கேப்டன் யாருன்னா சூரியகுமார் யாதவ் தான். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.